நேற்று போட்ட வீடியோவில் V3 ஆட்ஸ் வந்து அவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் ப்ரோன்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட்ஸு. சில பேருக்கு என்னன்னே தெரியல. அது இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏல ஆல்ரெடி பணம் பே பண்ணி டெய்லி ஒரு மாதம் வந்து ஒரு அமௌண்ட் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கட்டும், இல்லைன்னா எம்எல்ஏல வந்து மணி போடலாமா வேணாமான்னு திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாள் வரைக்கும் ரன் ஆகும். இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ப்ரோ லைஃப் டைம் தானே ப்ரோ, ஒரு வாட்டி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு மாதம் இன்கம் வரப்போது, அக்கௌண்ட் வரப்போது, எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் 7 பேரை நான் சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. சில பேருக்கு டவுட் இருக்கும், என்னதான் வந்து இருந்தாலும் இவ்வளோ அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, மாதம் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வீடியோ வந்து மோஸ்ட்டாக யார் பார்க்கணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பணத்தை கட்டி காசை எடுத்துருப்பீங்க. இப்போ 1,20,000 நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து அதை எடுத்தீங்க, அதுக்கப்புறம் லாபம் சம்பாதிச்சாலும் ரெண்டாவது பிரச்சனை. அவங்களுக்கு கூட மோஸ்ட் அந்த வீடியோ தேவைப்படாது. இது கெட்டி ஸ்டார்டிங்கில் போயிட்டு இருக்காளுக்கும் இதுக்கப்புறம் மணி பே பண்ண போறேன்னு சொல்றவங்களுக்கு வந்து மோஸ்ட் இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த V3 ஆட்ஸ் 2வது வீடியோ தான். நான் வந்து அந்த ஆப்புக்கு சப்போர்ட் பண்ணி போடுறது கிடையாது. அந்த அப்ளிகேஷனை ப்ரொமோட் பண்றேன்னு கிடையாது. யாரையுமே நான் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல கிடையாது. அதே சமயத்துல இது ஒரு ஸ்கேம் ஆப்பு, இது சீட்டிங்னு நான் சொல்ல வரல. என்னன்னா கம்பெனி ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆக போகுது. ஓகேங்களா, இது நாள் வரைக்கும் பேமெண்ட்ல கரெக்டா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா, பேமெண்ட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் இது எவ்வளவு நாள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கேள்விக்கு இருக்கு. அதுக்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க. இது ஆல்மோஸ்ட் நம்ம சேனல்ல சரி இந்த இந்த V3 பத்தி பேசுற லாஸ்ட் வீடியோவா இருக்கும். இதுக்கப்புறம் அதை பத்தி நான் எதுவும் பேச போறது கிடையாது. ஏன்னா இந்த ஒரு வீடியோலயே வந்து பாத்தீங்கன்னா A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நான் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்பயும் போல வழக்கம் போல ஒரு கிரைம் நியூஸோ ஒரு மிஸ்ட்ரி வீடியோஸோ ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, நம்ம சேனல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் நேற்று அவ்வளவு வியூஸ் போயிருந்துச்சு, சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருந்தேன், எங்கேயோ போயிருந்திருப்பேன். ஓகே லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த மை V3 ஆட்ஸ் அது தெரியாதவங்களுக்கு தான் நான் சொல்றேன். தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் நான் பேசுறேன். ஓகேங்களா, அது தெரியாதவங்களுக்கு மை V3 ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் தலைமுறை கொண்டு ஒரு பிரைவேட் கம்பெனி. இது 2021 சம்திங் டிசம்பர் ஏதோ மாசத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 2 இயர்ஸ் 6 மந்த் ஆகுது. ஓகேங்களா, 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போயிட்டு இருக்கு. ரன் பண்ணி நிறைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பிரான்சஸ் கிளைகள்லாம் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எம்எல்எம் கான்செப்ட் தான். ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தான். ஒருத்தர் பிரியும் அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம எவ்வளவோ எம்எல்எம் கம்பெனி வந்து பார்த்துருப்போம். எக்கச்சக்கமான பேர் வருவாங்க, அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, பட் அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்து மேல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கிலி வந்து பிரேக் ஆகும். எப்போ பிரேக் ஆகும்னா, ஒன்னு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா நிதி நிலைமை வந்து இல்லாம இருக்கும், பட்ஜெட் இல்லாம இருக்கும், இல்ல வந்து அதுக்கு மேற்கொண்டு ஆள் சேராம இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் ஸ்டாக் ஆகும் போது அது கம்பெனி திவால் ஆகும். திவால் ஆகும்போது அதுல இன்வெஸ்ட் பண்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும், கதறது கோர்ட் கேட்டிக்கா செக்ஷன் எல்லாமே அப்படியே அது போயிடும். ஓகேங்களா, அதுதான் வந்து எம்எல்ஏ கான்செப்ட். அது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல தான் போயிடுச்சு. அதே கான்செப்ட் தான், அதே எம்எல்ஏ தான், அதே கம்பெனி தான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த மை V3 ஆட்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு நார்மலா ஒரு அப்ப நான் பிளே ஸ்டோர்ல இருக்கு, நான் டவுன்லோட் பண்ணி நான் யூஸ் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இது நீங்க டவுன்லோட் பண்ணா கூட உங்களால ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இதுல வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க தெரியுங்களா, அந்த V3ல அவங்க உங்க ஐடிக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். உங்க நேம் பேன் நம்பர்லாம் போட்டு அவங்க ஒரு ஐடி மாதிரி கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த ஐடியை தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்ப அவர் வந்து இப்போ உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு தெரியுங்களா ஒருத்தர். நான் உங்களுக்கு எப்படி உதாரணம் சொல்றேன். இப்போ கிரியேட் பண்ணி கொடுக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் மெம்பரா இருக்காரு, ஒரு 40,000 ரூபாய் பே பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா அதே அவர் கிரியேட் பண்ணி கொடுத்து நீங்க பண்ணும்போது ஒரு 40,000 நீங்க ஒரு 30,000 ரூபாய் பே பண்றீங்க அப்படின்னா வந்து அவருக்கு எந்த கமிஷனும் எதுவுமே போகாது. பட் அவரோட நீங்க அதிகமா நீங்க வந்து பை பண்ணணும். ஓகேங்களா, அதிகமா பை பண்ணா மட்டும்தான் அவருக்கு வந்து இது அதிகமா பை பண்ணா அவருக்கு மேல வந்துருவீங்க, அவர் கீழே போயிடுவாரு, அவருக்கு எந்த கமிஷனுக்கு கீழே பை பண்ணும் போது அவருக்கு கீழே இருப்பீங்க. சாரி, இதை நான் மாத்தி சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் வந்து அந்த கான்செப்ட். ஸ்டார்டிங்ல 350 ருபீஸ். ஓகேங்களா, இப்போ சாதாரண வந்து PM சொல்றாங்க, அந்த 350 ரூபா பே பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லி வந்து 7 ருபீஸ் 7 ரூபா எடுக்கலாம், மாசம் 220 ருபீஸ். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி ஒரு ஆட் மாதிரி வருது. அந்த ஆடை பார்த்தோம்னா சில நேரம் ஒரு ஆட் வரும், சில நேரம் 2 ஆட்ஸ் வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஆட் போகுது. இதை லைஃப் டைம் ஏர்ன் பண்ணலாம். ஒரு டெய்லி 7 ரூபாயிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், கோல்டு, பிரான்ஸ், க்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு சில லெவல் வச்சிருக்காங்க. மோஸ்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,21,000 1,21,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அமௌண்ட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா 1,200 ரூபா சம்திங், கரெக்டாக எனக்கு தெரியல. அந்த அமௌண்ட் நீங்கள் ஆட் பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். மோஸ்ட்டாக 1,800 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க 7 பேரை வந்து ரெஃபர் பண்ணணும்.
இப்போ நீங்கள் 1,20,000 கொடுத்து ஒரு அக்கௌண்ட் நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க, டெய்லி ஒரு 1,200 உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 1,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் 7 பேரை ரெஃபர் பண்ணி 7 பேரும் நீங்கள் அந்த 1,20,000 பே பண்ணி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 200 வந்து எக்ஸ்ட்ரா ஆகுது டெய்லி வர்ற ஏர்னிங்ல இருந்து. மொத்தமாக மோஸ்ட் வந்து 1,800 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து இன்கம் அதில் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி தான், அதே கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் அதே உங்களுக்கு கீழே உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வாங்கினாலும் அது தக்கன கமிஷன் உங்களுக்கு ஏற தான் செய்யுது. பட் நீங்கள் வந்து ஒரு 30,000 பே பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒருத்தர் இன்கம் பண்ணுறீங்க, ஒருத்தர் இன்வைட் பண்ணுறீங்க, அவர் உங்களோட அதிகமாக ஒரு 1,00,000 போட்டார், 1,20,000 போட்டார்னு வைங்களேன். உங்களுக்கு அந்த இடத்துல வந்து டெய்லி வந்து இன்க்ரீஸ் ஆகாது, பெருசாக உங்களுக்கு அந்த இடத்துல அந்த கமிஷன் வராது. சேம் பிளானாக இருக்கணும், இல்லை சேம் பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சலாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க ஒரு இது பண்ணும்போது அதுக்கு வந்து சில மாத்திரைகள், ஆயுர்வேதி பொருட்கள் அப்படிலாம் நிறைய கொடுக்குறாங்க. அவங்க அது எதுக்கு எனக்கு தேவை கிடையாது, அந்த மாத்திரை எனக்கு தேவை கிடையாது, அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டா கூட அவங்க என்ன பண்றாங்க, இல்லை நீங்க மோஸ்ட் வந்து அதை வாங்கி தான் ஆகணும், இது கம்பெனி ரூல்ஸ்னு சொல்லிட்டு அதை நம்ம மேலே திணிக்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல, எவ்வளவோ கம்பெனி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட்ல தான் கைஸ் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 years 6 months வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி நிறைய பேருக்கு வந்து இன்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் மணி போட்டு காசு எடுத்தாச்சு, லாபம் எடுத்தவங்களுக்குலாம் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா, இதில் இதுக்கப்புறம் போட போகிறவங்க தான் மோஸ்ட்டாக கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இது இப்போ வந்து ஒரு கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷேர் வந்து கம்பெனிக்கு இப்போ அதுக்கு இவ்வளோ இப்போ நார்மலாக நம்ம போய் பேங்க்ல வந்து ஒரு பொருளோ எது வச்சாலும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வராது. ஓகே, இது வந்து 50% பார்த்தீங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கும். பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து மந்த்லி 50% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறானுங்க. எப்படா வருஷம் இப்போ நம்ம லோனே போயிட்டா கூட 10% 12% தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ணுவோம், ஆனால் இவங்க வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 50% கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் நிறைய கம்பெனியோட டைப் வச்சிருக்கோம், எங்கள் இதில் வந்து நிறைய பேர் ஆட் போஸ்ட் பண்ணுறாங்க, அது மூலியமாக நாங்கள் ஏர்ன் பண்ணுறோம். ஆயுர்வேதி மாத்திரைகள்லாம் ஹோல்சேலில் வாங்கி நாங்கள் சேல் பண்ணுறோம், அது மூலியமாக எங்களுக்கு வந்து இன்கம் வரும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மோஸ்ட்டாக பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்கில், சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் மணி வருது, ஒரு பக்கம் ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்களுக்கு வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து இப்போ கம்பெனி நாளைக்கே திவால் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரி எப்போ திவால் ஆகுதுன்னா, இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டு இருக்கு. இது எப்பயாவது ஏதோ ஸ்டாப் வந்துச்சுன்னா திவால் ஆகுதுன்னு அப்படின்னா இவங்க கிட்ட ஒரு பெரிய லெவலில் வந்து ஷேர் எதுவுமே கிடையாது. அதே சமயத்தில் இது முழுக்க பார்த்தீங்கன்னா மக்கள் மட்டும் தான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பெரிய கம்பெனியும் எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணவே கிடையாது. பெருசாக முதலீடு எதுவுமே போடவே கிடையாது. ஏன்னா ஒரு கம்பெனி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, 10 கம்பெனி வந்து டைப் வச்சிருப்பாங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இப்போ நம்ம பேங்க்லேயே போய் நம்ம ஏதோ பேங்கே ஒரு காசு வச்சுட்டோம், திரும்பி பேங்க் வந்து நட்டமாயிடுச்சுன்னா RBI வந்து மொத்தம் பேங்குக்கு இது எடுத்துட்டு அவங்க பொறுப்பேற்று அந்த பேங்கை வந்து காப்பாற்றி விட்டுருவாங்க, நமக்கு தேவையான காசு நமக்கு வந்துடும், அதுதான் ரூல்ஸ். பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷேரோ எதுவும் பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. மக்களை வச்சு தான் இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் புதுசாக சேர்ற ஆளு பழைய ஆளுக்கு ரொட்டேஷன் அப்படி தான் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் ரொட்டேஷன் வந்து நல்லா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் ஏமாந்துட்டேன் ப்ரோ, என்னை ஏமாத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எங்கேயுமே சொல்லவே கிடையாது. ஃபைனலாக என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சில பேர் லைஃப் டைம் வரைக்கும் இன்கம் வரும்னு சொல்கிறாங்க, சில 15 years தான் இன்கம் வரும்னு சொல்கிறாங்க. பட் எதுவுமே நிரந்தரம் கிடையவே கைஸ். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போ அதாச்சும் லாபம் நட்டம் தான் ஒரு தொழில் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம் வச்சுக்கலாம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறோம்னா எதில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கோ, போயிட்டே எனக்கு வர்றது டவுட்டு தான் அப்படின்னா அதில் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, இப்போ எனக்கு ரிஸ்க்கே இருக்கக்கூடாது, எனக்கு வந்து நான் ஒரு அமௌண்ட் போட்டேன்னா கன்ஃபார்மாக வரும்னு பார்த்தா அதில் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். பட் அதுலேயும் போட்டு இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறவங்க தான் இருக்காங்க. எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு அதிகமாக வேணும், ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு நட்டமானவங்களும் இருக்காங்க, அதில் லாபமாக அதிகமாக சம்பாரிச்சவங்களும் இருக்காங்க. பட் 2 கேட்டகரியும் இருக்க தான் செய்கிறாங்க. அதே கான்செப்ட் தான் இதில். இப்போ நான் மணி போடுறேன், எனக்கு எவ்வளோ நாள் வருதோ வர்ற வரைக்கும் நான் சம்பாரிச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை போனால் போயிட்டு போகுது, ஐ டோன்ட் கேர், எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஜெனியூனாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுனா தயவு செய்து உள்ளே போடவே வேணாம். ஓகேங்களா, ஏன்னா ஆல்மோஸ்ட் கடந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த நியூஸ் சேனல் ரொம்ப ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க. இதுக்கப்புறம் சங்கிலி வந்து போயிட்டு தான் இருக்கும். பட் எவ்வளோ நாள்னு வந்து கிடையாது. எப்போ வேணும் பார்த்தீங்கன்னா திவால் ஆகலாம், அல்லது கவர்மெண்ட்டில் இப்போது அதே இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் மெம்பராக இருப்பீங்க, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான அப்ளிகேஷன் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுது. ஒரு நல்ல குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் மணி கொடுத்துட்றாங்க.
ஒரு கெட்டின காசுக்கு மேலேயும் வந்துருது, சில பேர் கெட்டின காசு வரைக்கும் வந்துருது, சில பேர் கம்மியாக வந்துருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் சரியாக வந்து ஒர்க் ஆகிறது கிடையாது, கஸ்டமர் சப்போர்ட் எதுக்கான ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஐடியே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரம் சோகா மாட்டேங்குது, ப்ரெரா காட்டுது, அந்த மாதிரி சில இஷ்யூ போயிட்டு இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சில அங்கே இங்கே இப்போ சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்னு நான் மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகே, ஏதோ இப்போ வந்து போயிட்டு இருக்கு, இது வரைக்கும் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிரித்து ஷேர் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அதை மட்டும் நம்ம வச்சு பண்ண முடியாது. என்னன்னா நாளைக்கு கம்பெனி திவாலாச்சுன்னா கம்பெனிக்கு எந்த ஒரு பெரிய ஷேரும் கிடையாது. இப்போ ஆடு இப்போ எல்லாம் கேட்பீங்க ப்ரோ, அதான் ஆடு கொடுத்துருவாங்க, அவ்வளோ எவ்வளோ ஆடுங்க மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சம் பண்ணுவதில் ஒரு தேவைப்படும் 300 கோடி தேவைப்படுங்க மாதம். அதில் இருக்க மெம்பர்ஸுக்கெல்லாம் 300 கோடிக்கு ஆடு கொடுத்துறாங்க சொல்லுங்கள். கணக்கு பண்ணால் பழைய 900 கோடி தேவைப்படும். 900 கோடிக்கு ஆடு கொடுத்துருவாங்களா சொல்லுங்கள்? நான் கேட்குறேன். அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 500 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோடு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஆடு கொடுத்தா இப்போ என் கேள்வி என்னன்னா, அவளை ஒரு பண்ணுற கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அவளை இது பண்ணுறாங்கன்னா நிறைய ஷேர் இருக்கும், நிறைய கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பட் கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க. பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பளம் வந்து பேன் தான் பண்ணியிருக்காங்க, அப்ரூவல் கிடையவே கிடையாது. எம்பளம் வந்து பேன் கிடையாது. பட் இதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வருதா, இல்லை அவங்க வந்து பேன் பண்ணுறாங்களா, இல்லை நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிய எல்லா டீட்டெயிலும் வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ ஃபைனலாக நீங்கள் ஒன்று கேட்பீங்க, நீ போடுவியா மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு. நான் போடுவேனா மாட்டேனான்னு கேட்டிங்கன்னா எப்படி இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது? நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன், எல்லாரும் மணி வந்துக்கிட்டு இருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. போடுவேனா? ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து போட மாட்டேன். ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து போடுவேன், இவ்வளவு 1,20,000 போட மாட்டேன், கம்மியான அமௌண்ட் போட்டு யாரையும் இன்வைட் பண்ணோம் அந்த மாதிரி தான் போடணும். ஏன்னா அதில் வந்து நிறைய மாத்திரை சேல் பண்ணணும், ஆயுத பொருள் விற்கணும், அதெல்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? உள்ளே இறங்கி பண்ணுறவங்க நிறைய சம்பாதிச்சிருக்காங்க, அதையும் நான் மறுக்கல இந்த இடத்துல. ஓகே, அவ்வளோதான். எனக்கு ஓகே, நம்பிக்கை தானே அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட கமெண்ட் கொடுத்து சொந்த நம்பிக்கை தானே அதானே எல்லாம், அந்த மாதிரி தான் நம்பிக்கை தான். இருக்கிற வரைக்கும் சம்பாதிங்க, இல்லையா போனால் போய் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் வாங்க. ஏன்னா எப்போ என்ன ஆகும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியாது. எந்த ஒரு கம்பெனியும் நல்ல இன்கம் கொடுத்த கம்பெனி இருந்தது கிடையாது. ஏன்னா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேஷனில் தான் மக்களோட பணத்தை எடுத்து மக்களுக்கே தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து பர்மனன்ட் சொல்யூஷனான்னு கேட்டிங்கன்னா 100% கிடையாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பெருசாக இவங்க வேறு ஏதாவது நாங்கள் வேறு இடத்துல மியூச்சுவல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறோம், அங்கே ஷேர் வாங்கியிருக்கோம், இங்கே பண்ணுறோம், அது மூலியமாக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதனால் எல்லாத்தையும் மைண்டில் வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து இந்த எமோலத்தை பற்றிலாம் நம்ம பேச வேணாம். ஓகேங்களா? ஏன்னா அதை நம்ம ப்ரொமோட் பண்ணுற மாதிரியோ எக்ஸ்ட்ரா ஏதாவது கான்செப்ட் ஆகிடுங்க. எனக்கு வந்து இப்போ கூட நான் இதை பற்றி நான் தப்பாலாம் நான் சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஏமாத்துற கம்பெனி பேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ 3 வருஷம் சக்ஸஸ் ஆகிருக்குது. இதுக்கப்புறம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அப்படியே மோஸ்ட்டாக வந்து சக்ஸஸ் ஆகிறதோட ஃபெயிலாக இருக்கிற வாய்ப்பு அதிகம், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? சக்ஸஸோட ஃபெயிலுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகம். அதை எல்லாத்தையும் நீங்கள் வச்சு நீங்கள் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதையும் நான் சொல்லி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ப்ரோ, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு ஏதாவது டவுட்னா ப்ளீஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கொடுக்குறேன். அது கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்குறேன். ப்ளீஸ் அதில் வந்து எனக்கு கொஞ்சம் இது பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ.